இது என்ன ப்ராடக்ட்னு தெரியுதுங்களா? தெரியலன்னா தெரிஞ்சுக்க மேற்கொண்டு இந்த வீடியோவை பாருங்கள். கஸ்டமர் அனைவருக்கு வணக்கங்க. அருணாச்சல் ஏஜென்சிஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஹேட் பர்லின். இதை பார்க்க தொப்பி மாதிரி இருக்கிறதுனால இதை ஹேட் செக்ஷன்னும், இதை மெயினாக பர்லினுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால இதை ஹேட் பர்லின்னு சொல்கிறோம். வழக்கம் போல் இதுவும் டாடா ஸ்ட்ரக்சரால் ஒரு ப்ராடக்ட் தான். GI 120 GSM கோட்டட், துருவேற வாய்ப்பே இல்லை. ப்ளஸ் ஹை டென்சைல் ஸ்டீல் 340 கிரேடு, 1mm 1.2 mmங்கிற ரெண்டு திக்னஸ்லையும் 60 mm 45 mm 30 mm அப்படிங்கிற 3 ஹைட் டிஃப்ரென்ஸ்லையும் மொத்தம் 6 செக்ஷன்ஸ் கிடைக்குதுங்க. பர்லின்காக நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா, அதனால் பர்லின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்லின்ங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரக்சரல் மெம்பரில் ரூஃபிங் ஷீட்டுக்கு நடுவில் போகிற ஸ்பேன் ஆகிற செக்ஷன்ஸை பொதுவாக பர்லின்னு சொல்லுவாங்க. அந்த பர்லின் பொதுவாக பைப்பில் இருக்கலாம், ஆங்கிள் சேனல்ஸில் இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஹேட் செக்ஷன்ஸ் போட்டிங்கன்னா ஹேட் பர்லின்னு சொல்லுவாங்க. சி செக்ஷன் ஜெட் செக்ஷன்லாம் போட்டிங்கன்னா சி பர்லின் ஜெட் பர்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஈஸியாக இதை க்ளீட்ஸ் இல்லாமல் ட்ரெஸ்ஸோட ஜாயின் பண்ணிக்க முடியும். எப்படின்னா, இந்த ட்ரெஸ் மேலே இதை உட்கார வச்சிங்கன்னா இந்த ரெண்டு பகுதியிலையும் ஸ்க்ரூ பண்ணி உட்கார வச்சுக்கலாம். மேலே வழக்கம் போல் பைப்பில் போடுற மாதிரி ஷீட்டை உள்ள வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பைப்போட பெனிஃபிட்டும் இருக்குது, ஆங்கிள் சேனலோட பெனிஃபிட்டும் இருக்குது. பைப்பில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, பைப் க்ளோஸ் செக்ஷனாக இருக்கிறதுனால அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது உள்ளே போகிற மாய்ச்சர் உள்ளே தங்கி பைப்பை துருவாயிடும். பட் ஏன் நம்ம பைப் போகிறோம்னா, பைப் ஸ்டிஃபராக இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குது. இதே ஆங்கிள் சேனலில் துருவேற வாய்ப்பு இல்லை, காரணம் அது ஓப்பன் செக்ஷனாக இருக்கிறதுனால மாய்ச்சர் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த ஹேட் பர்லின் பைப்போட பெனிஃபிட்ஸையும் ஆங்கிள் சேனலோட பெனிஃபிட்ஸ் ரெண்டுமே கொடுக்கறதுனால சைனா மாதிரியான கண்ட்ரீஸில் இந்த ஹேட் பர்லின் சீப்பர்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம இதில் ஈவன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பர்லின்ஸ்க்கு பைப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். மித்த ஸ்டேட்ஸில் இன்னுமே ஓப்பன் செக்ஷன்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா சீக்கிரம் துருவேறிடுது. பட் அங்கேயும் பைப் போனாங்கன்னா அவங்க GI GP தான் போகிறாங்க. GI காஸ்ட்லி, அட்லீஸ்ட் GPயாவது போகலாம். பட் நம்ம அதையும் காஸ்ட் கட்டிங் பண்ணணுங்கிறதுக்காக MSக்கு போகிறோம். ஸோ சீக்கிரம் துருவேறிடுது. ஸோ அதுக்காக இது கொண்டு ஏன்னா கிட்டத்தட்ட MSோட ரேட்லேயே இன்றைக்கி இது கிடைக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதே தெரியறதில்ல. பொதுவாக இதனோட லென்த் 20 அடி 6 மீட்டரில் கிடைக்கும். கோட்டிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி 120 GSM. இது மெயினாக பார்க்க வேண்டியது ஸ்ட்ரென்த்து. 1.5 மடங்கு நார்மலாக கிடைக்கிற பைப்பை விட ஜாஸ்திங்க. 210 கிரேட் பைப்பை விட இது 1.5 மடங்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. ஸோ அதனால் நீங்கள் கம்மியான வெயிட் யூஸ் பண்ணாலே ஹையர் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இதுக்கு க்ளீட்ஸோ எதுவுமே வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறது நீங்கள் அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்க்ரூ அடிச்சுக்கலாம். எந்த இடத்துல நின்னாலும் நீங்கள் கட்டிங்கே பண்ண வேண்டியதில்லை. ஸோ வேலையும் ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம எப்படி ரூஃபிங் ஷீட் லே பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ மேற்கொண்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ், இதில் இருக்கிற செக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் என்னோட ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. தேங்க்யூ.